பண்றது முள்ள மாறிக்கணும். ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சித்தா மாதிரியே வச்சுக்கிது. எப்படி சமோசாவை எங்க பார்த்தாலும் உடனே கை நீட்டிருவிய. இதை தவிர வாழ்க்கையில உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? இப்ப சொல்றேன், கொஞ்சமாவது யோசி. நான் தான் சொல்லிருக்கேன், பசி வந்தா எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு. நிறைய சமோசாவை சாப்பிடணும், அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடணும். மறுபடியும் பசிக்கும் சமோசா சாப்பிடணும், மறுபடியும் படுத்து தூங்கிடணும். மறுபடியும் பசிக்கும் சமோசா சாப்பிடணும், தூங்கிடணும். இதுதான் என்னுடைய ரொட்டீன் வேலை. இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா சுகமா இருக்கும். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? சாப்பிடுறது உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் தெரியுமா? கூந்தல் இருக்கிறவன் அள்ளி முடிச்சுக்கிறான். உனக்கு தான் வயிறே இல்லையே. உங்ககிட்ட சொல்றேன், இந்த ஜென்மத்துல உன்னை திருத்தவே முடியாது. உனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சமோசாவும் டீயும் தான். இப்படியே தின்னுக்கிட்டு இருந்தா வயிறு வெடிச்சிடும். அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அந்த கிறுக்கு பையன் சிங்கம் வந்தானா நம்மள சும்மா விட மாட்டான். சீக்கிரமா வந்துரு. ஆஹா வந்துட்டாயா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. சொன்னது புரிஞ்சதில்ல? சரி, இத சொல்லுங்க, நீங்க எதுக்கு என்ன பார்த்து ஓடிட்டு இருக்கீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நாங்க சும்மா ஜாக்கிங் ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆமா, உடற்பயிற்சி செய்யறதுக்கு உலகத்துக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம்னா சூடா சமோசா சாப்பிடுறதா நல்ல விஷயம். சீக்கிரம் வாங்க, சமோசா சாப்பிடலாம். நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி இந்த ஊரை பாதுகாக்கணும். ஏன்னா எங்க ஆளுங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. என்ன பண்ணுவீங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா செய்யறோம். அதெல்லாம் முடியாது. நல்லா யோசனை பண்ணு. இதுக்காக நான் உங்களுக்கு பணம் தரேன். அது மட்டும் இல்ல, சாப்பிடுறதுக்கு நிறைய சமோசாவும் வாங்கி தரேன். சமோசாவா? ஆஹா, இத முதல்லயே சொல்லிருக்கலாமே. நான் குதிச்சுல வந்திருப்பேன். அப்படியே காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கிடைச்சா கொடுங்க. பாரா உஷார், பாரா உஷார், பாரா உஷார். யாரவன் நைட்? ஏய், சைலண்டா போ. அட, காலையில தான் உங்க தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா நைட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்களே. உங்க தொல்லைய என்னால தாங்க முடியல. போங்கயா. இந்த வேலையில நம்ம கொத்து வர மாதிரி தெரியல. பாத்தியா, ஆபாயில் எல்லாம் எடுத்து மூஞ்சில எறியறாங்க. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும். இந்த நீ வா, நம்ம கடமையை பாப்போம். பாரா உஷார். இந்த மோட்டு பத்துல ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப பாரு அவனுங்க கதி என்ன ஆகுதுன்னு. இன்னைக்கு இவனுங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம விட கூடாது. உருப்படியா ஏதாவது திருடிட்டு வாங்கன்னா வெறும் சாமானையா கொண்டு வந்திருக்கீங்க. உங்க எந்த வேலையை கொடுத்தாலும் உருப்படியா செய்யாதீங்க. சார், அண்ணே என்ன மன்னிச்சிருங்க. இது வேலை என்ன? அவனுங்க ராத்திரில ஊருக்குள்ள காவ வேலை பாக்குறானுங்க. ராக்காவ வேலை பாக்குறானுங்க. நாங்க அவனுங்களை ஒரு வழி பண்ணலாம் நினைச்சோம். நாங்க ஒரு வழி ஆயிட்டோம். சும்மா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த மோட்டுவும் பத்துலவும் ஒரு பக்கம் ராக்காவல் காக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம திருட்டு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. இந்த தடவை பாப்போம் அவங்க நம்மளை எப்படி பிடிக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த ஜான் ஆக போறான். நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டைய போடுறது எப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்து கத்துக்கங்க. ஓகே?